Hi friends, welcome to the channel நாஞ்சில் நாட்டு சமையல். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அவன் எதுவும் இல்லாம வெனிலா கேக் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பவுல்ல ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அரை கப் சுகரை மெஷர் பண்ணி மிக்சியில் பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா இருக்கு இல்லையா, அது ஜல்லடையில் சேர்த்து இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழுத்தம் கொடுக்காம சும்மா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கேக் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். மீதமுள்ள பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். நார்மலான மில்க் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். பேஸில் வந்து பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாக தான் இருக்கணும். இப்போ அதுக்கு மேலே நம்ம மில்க் பேனை வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மூடி வச்சிருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 35லேருந்து 40 நிமிஷம் போல் ஆகும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, கேக் ஒழுங்காக பேக் ஆகாது. 35 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஒரு டூத் ஸ்டிக்கோ இல்லைன்னா கத்தியை வச்சு பாருங்கள், ஒட்டவே இல்லை. கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எல்லா கேக்கோட பேஸ் இந்த வெனிலா கேக் தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த கேக் அவனில் பேக் பண்ண கேக் மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம நாஞ்சில் நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.